எப்சிபா பியூலா. அதிகாரம் 62. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படுமட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் வேதனைகளை அனுபவிக்கிற யூதர்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகள் இனிமேல் வரப்போகிற சம்பவங்களை முன்னறிந்து அதை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் அறிவிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லச் சொன்னதை அறிவிக்காமல் மௌனமாய் இருந்துவிடக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசி நான் மௌனமாய் இராமலும் அயராமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தன்னிடத்தில் கொடுத்திருக்கிற செய்திகளை தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுவதற்கு ஏசாயா எப்போதுமே ஆயத்தமாய் இருக்கிறார். பிரசங்கிப்பதோடு ஜனங்களுக்காக அவர் கர்த்தரிடத்தில் எப்போதும் ஜெபமும் பண்ணுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியத்தை பற்றி சொல்லும்போது சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் என்று சொல்லுகிறார். ஏசாயா தன்னுடைய சுய இச்சைகளை பூர்த்தி பண்ணுவதற்கோ அல்லது தன்னுடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கோ ஊழியம் செய்யவில்லை. அவர் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஊழியம் செய்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் இருதயத்தில் சீயோனை பற்றிய கரிசனையும் அன்பும் இருக்கிறது. சீயோன் ஏசாயாவின் இருதயத்திற்கு அருகாமையில் இருக்கிறது. சீயோன் கர்த்தருக்குரியது, எருசலேமும் கர்த்தருக்குரியது. இவை இரண்டும் ஏசாயாவுக்கு அருகாமையில் இருப்பது போல கர்த்தருக்கும் அருகாமையில் இருக்கிறது. எருசலேம் கர்த்தருடைய பரிசுத்த நகரம். ஏசாயா தீர்க்கதரிசி தன் நிமித்தமாய் ஊழியம் செய்யாமல் சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் ஊழியம் செய்கிறார். கர்த்தர் தம்முடைய சபைக்கு ரட்சிப்பையும் நீதியையும் கொடுப்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி அவர்களுக்கு நீதியின் சால்வையை தரிப்பிப்பார். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வரையிலும் ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறார். கர்த்தர் ஏசாயா மூலமாய் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் எல்லா காலத்திலும் ஜீவிக்கிற பரிசுத்தவான்களுக்கும் பொருந்தும். விசுவாசிகள் எல்லா காலங்களிலும் இந்த தீர்க்க தரிசனங்களை தியானிப்பார்கள். கர்த்தருக்கு மீதியானவர்கள் எல்லா தேசங்களிலும் எல்லா காலங்களிலும் இருப்பார்கள். கர்த்தர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் தங்களுடைய ஜீவியத்திலும் நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் எல்லோரும் கர்த்தரிடத்தில் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிற இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது அவர்களுடைய நீதி பிரகாசமாகவும் அவர்களுடைய ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் இருக்கிறோம். எரிகிற தீவெட்டி நம்முடைய கண்களுக்கு வெளிச்சம் கொடுப்பது போல நம்முடைய கால்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கும். கார் இருளிலும் மரணத்தின் நிழலிலும் அமர்ந்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கும். அவர்கள் இனிமேல் இருளில் அமர்ந்திருக்காமல் வெளிச்சத்தில் நடக்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது அன்பாயிருக்கிறார். அவர்களுக்கு தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நீதியினாலும் ரட்சிப்பினாலும் அலங்கரிக்கும் போது தங்கள் பரிசுத்த அலங்காரத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனத்தாரே ஆச்சரியப்படுவார்கள். தேவனுடைய நீதியே அவருடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பாய் இருக்கிறது. கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்று அனுபவிக்கிற ஜனங்கள் அவரை நன்றியோடு துதிப்பார்கள். புறஜாதிகள் இஸ்ரவேல் ஜனத்தாரின் நீதியை காண்பார்கள். சாதாரண ஜனங்கள் மாத்திரமல்ல, ராஜாக்களும் கர்த்தருடைய பிள்ளைகளின் மகிமையை காண்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். சபையின் நீதிக்கும் மகிமைக்கும் கர்த்தரே ஊற்றின் ஆதாரமாய் இருக்கிறார். கர்த்தரிடமிருந்தே சபைக்கு மகிமையும் கனமும் வருகிறது. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு புதிய நாமம் கொடுக்கப்படும்.
யூதர்களை இப்போது பார்க்கிற ஜனங்களுக்கு அவர்களை பற்றி புதிய எண்ணங்களும் புதிய சிந்தனைகளும் உண்டாகும். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு 2 புதிய நாமங்களை கொடுக்கிறார். அவையாவன, கர்த்தருடைய கையில் இருக்கும் அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கரத்தில் இருக்கும் ராஜமுடி. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சிரசில் இருக்கும் ராஜமுடி அல்ல. கர்த்தர் ஏற்கனவே கனமும் மகிமையும் வல்லமையும் உள்ளவர். மனுஷருடைய அலங்காரமான கிரீடத்தையும் ராஜமுடியையும் அவருடைய சிரசிலே சூட்டினால்தான் அவருக்கு மகிமையும் வல்லமையும் உண்டாகும் என்னும் அவசியம் எதுவும் இல்லை. அவர் எப்போதுமே சர்வ வல்லமையும் நித்திய மகிமையும் உள்ளவர். விசுவாசிகளாகிய நாம் அலங்காரமான கிரீடமாகவும் ராஜமுடியாகவும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். இது அவருக்கு மகிமையாகவும் அலங்காரமாகவும் இருக்கும். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய மேன்மையும் கனமும் அவருடைய கரத்திலேயே இருக்கிறது. கர்த்தரே நம்முடைய மேன்மையையும் மகிமையையும் ஆளுகை செய்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை தமக்கு மனவாட்டியாக அங்கீகரிக்கிறார். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். இஸ்ரவேல் ஜனத்தார் இதற்கு முன்பு கைவிடப்பட்டவர்களாகவும் நெகிழப்பட்டவர்களாகவும் தனிமையிலே அனாதைகளைப் போல இருந்தார்கள். அவர்கள் சிறையிருப்பில் இருந்தபோது அவர்களுக்கு ஆதரவாக ஒருவரும் இல்லை. கைவிடப்பட்ட நிலைமையில் கவலையோடு இருந்தார்கள். புருஷனால் கைவிடப்பட்ட விதவைகளைப் போல வேதனைகளை அனுபவித்தார்கள். ஆனால் இப்போதோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தாரை தமக்கு மனவாட்டியாக அங்கீகரிக்கிறார். இந்த உலகத்தில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த பிரபஞ்சத்தின் ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்த யூதர்களைப் போல கைவிடப்பட்டவர்களாகவும் ஆதரவு அற்றவர்களாகவும் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு அந்நியராய் இருந்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு இஸ்ரவேலின் சுதந்திரத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். கைவிடப்பட்டவள், பாழான தேசம் ஆகிய பெயர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாரின் பரிதாபமான நிலைமையை வெளிப்படுத்துகிறது. அவர்களுடைய வேதனைகளையும் கவலைகளையும் துக்கங்களையும் கண்ணீர்களையும் இந்த பெயர்கள் பிரதிபலிக்கிறது. கர்த்தர் அவர்களுடைய நெருக்கங்களையும் நிந்தைகளையும் நீக்குகிறார். அவர்களுக்கு புதிய நாமங்களை கொடுக்கிறார். நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவை இரண்டுமே ஆசீர்வாதமான பெயர்கள். எப்சிபா என்னும் பெயருக்கு நான் அவளில் பிரியமாய் இருக்கிறேன் என்று பொருளாகும். இதற்கு மணவாட்டி என்றும் பொருள் சொல்லலாம். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தம்முடைய சபையின் மீது பிரியம் வைத்திருக்கிறார். சபை புதுப்பிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அழகாய் இருக்கும்போது கர்த்தர் அதன் மேல் மிகவும் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சபையார் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்தமே சபையின் அழகு. கர்த்தருடைய நீதியே சபையின் அலங்காரம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய தேசத்தை பியூலா என்னும் பெயரால் அழைக்கிறார். இந்த பெயருக்கு திருமணமானவள் என்று பொருள். இஸ்ரவேல் தேசம் இதற்கு முன்பு கைவிடப்பட்ட நிலைமையிலே ஒரு விதவையைப் போல இருந்தது. இப்போதோ திருமணம் செய்திருக்கிற மணவாட்டியைப் போல இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது பிரியமாய் இருக்கிறார். அவர்களுடைய தேசம் பியூலாவாக இருக்கும். பியூலா என்னும் பெயருக்கு உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று பொருள். இஸ்ரவேல் ஜனத்தாரின் பிள்ளைகள் தங்கள் தேசத்தையும் அதன் சுதந்திரத்தையும் மனப்பூர்வமாய் விவாகம் பண்ணுவார்கள். தங்கள் தேசத்தோடு விவாக உடன்படிக்கை செய்து அதற்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கியத்திற்கு யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்தை விவாகம் பண்ணுவார்கள் என்று பொருள். யூதர்கள் யூத தேசத்திலே வாசம் பண்ணுவார்கள். மணவாளன் தன் மணவாட்டியோடு வாசம் பண்ணுவது போல யூதர்கள் தங்கள் தேசத்தோடு வாசம் பண்ணுவார்கள். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்தை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் தேசத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேல் தேசத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தபோது அந்த தேசத்தோடு விவாகம் பண்ணியது போல இருந்தார்கள். பாபிலோன் தேசத்தோடு விவாகம் செய்து அந்த தேசத்திலே மன மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று
உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். எரேமியா 29:5-7 வரை. யூதர்கள் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெற்று தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்திருக்கிறார்கள். யூதர்கள் தங்கள் சொந்த தேசத்தோடு மறுபடியுமாய் விவாகம் பண்ணி கொள்கிறார்கள். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல யூதர்கள் தங்கள் சொந்த தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தை விவாகம் பண்ணுகிறார்கள். கர்த்தரும் தம்முடைய சபையில் மகிழ்ச்சியாய் இருக்கிறார். மணவாளன் மணவாட்டியின் மீது மகிழ்ச்சியாய் இருப்பது போல கர்த்தரும் தம்முடைய சபையின் மீது மகிழ்ச்சியாய் இருக்கிறார். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியை காண்பார்கள், சகல ராஜாக்களும் உன் மகிமையை காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருப்பாய். நீ உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமல் இருப்பாய். உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமல் இருக்கும். நீ எப்சிபா என்று சொல்லப்படுவாய். உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள், உன்னோடு சேர்ந்து கொள்வார்கள். உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை. அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். கர்த்தரை ஆராதிப்பதற்காக ஜனங்கள் எருசலேமிற்கு போவதற்கு ஒரு பெரும் பாதை உண்டாக்கப்படும். ஜனங்களுக்காக கொடி ஏற்றப்படும். சீயோனின் ரட்சிப்பு வருகிறது. அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது. ஜனங்கள் இஸ்ரவேலை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். இஸ்ரவேல் தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் வரும். சீயோன், எருசலேம், யூதா ஆகியவை ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் கூட்டிச் சேர்க்கப்படும் வரையிலும் கர்த்தர் அமரமாட்டார். இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். சீயோனின் நீதி பிரகாசமாக எல்லோருக்கும் தெரியும். புறஜாதியார் எல்லோரும் அந்த நீதியை காண்பார்கள். தேவனுடைய மகிமை இஸ்ரவேலில் வெளிப்படுவதை ராஜாக்கள் காண்பார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு எப்சிபா என்னும் புதிய பெயரை கொடுத்திருக்கிறார். இதற்கு பிரியம் என்று பொருள். அவர்களுடைய தேசம் பியூலா என்று அழைக்கப்படும். இதற்கு வாழ்க்கைப்படும் என்று பொருள். யூதா இருக்க போகும் விதம். நீதி, ரட்சிப்பு, மகிமை, புதிய நாமத்தால் அழைக்கப்படுவது, கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கரத்தில் ராஜமுடி, எப்சிபா என்று சொல்லப்படுவது, பியூலா என்று சொல்லப்படுவது, பூமியில் புகழ்ச்சி, பரிசுத்த ஜனமென்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லப்படுவது. எப்சிபா என்னும் பெயருக்கு பிரியம் அல்லது இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று பொருள். எசேக்கியாவினுடைய மனைவியின் பெயர் எப்சிபா. இது எருசலேமின் அடையாள பெயராகும். பியூலா என்னும் பெயருக்கு வாழ்க்கைப்படும் என்று பொருள். இது பாலஸ்தீன தேசத்தின் அடையாள பெயராகும். யூதா, எருசலேம் ஆகியவற்றின் ஒப்புமைகள். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். இஸ்ரவேலின் மக்கள் இஸ்ரவேலுக்கு திரும்பி வருவார்கள். அவர்கள் இஸ்ரவேலில் மீதமுள்ளோரோடும் பாலஸ்தீன தேசத்தோரோடும் சேர்க்கப்படுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாக்குத்தத்த தேசத்தை நித்தியமாக சுதந்திரித்து அங்கு குடியிருக்கும் போது கர்த்தர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்.